புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆய்ந்து ஓய்ந்து எல்லோரும் இப்போது அவரவர் பணிகளை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது ஒரு நாள். ஆனால் அந்த ஒரு நாளில் நாம் இயற்ற வேண்டிய தீர்மானங்கள் நம் வாழ்வை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் ஆட்டம் பாட்டம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தேன். நியூ இயர் கொண்டாட்டம் என்றால் மது அருந்தி நடனம் ஆடுவது அல்ல. நடனம் ஆடலாம், நானும் நடனத்தில் ஆர்வம் உள்ளவள்தான். ஆனால் மது என்பது உயிருக்கு விளைவிக்கக்கூடியது. அதை தவிர்ப்பது என்பது அவசியம். அதை ஏதோ ஒரு புது வருட ஆரம்பத்திலாவது முடிவு செய்து எல்லோரும் அந்த மதுபானத்தை கைவிட்டு விடுங்களேன். நியூ இயர் கொண்டாடுகிறோம், ஆங்கில புத்தாண்டு. ஏனென்றால் அது கேலண்டர் இயர், அது நாம் கொண்டாடித்தான் ஆக வேண்டும். உலகம் முழுவதும் செல்கிறோம், உலகம் முழுவதும் பயணிக்கிறோம், எங்கு வேண்டுமானாலும் சென்று தங்குகிறோம், எந்த நாட்டில் வேண்டுமானாலும் வாழ்கிறோம். எனவே நமக்கு தேவை ஆங்கில கேலண்டர். என்னதான் தமிழ் வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு என்று கொண்டாடினாலும் ஆங்கில புத்தாண்டு அவசியமானது. அதில் நாம் சில தீர்மானங்களை இயற்றி அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். சின்ன சின்ன இலக்குகள், ஏற்கனவே நான் கூறியபடி சின்ன சின்ன தீர்மானங்கள். வேண்டாமே மது, வேண்டாமே புகைப்பிடிக்க வேண்டாமே. அநேகமாக புகைப்பிடிப்பது என்பது குறைந்து விட்டது என்று தான் நினைக்கிறேன். மது அருந்துவோர் அவர்களாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதைத்தான் இந்த புத்தாண்டு செய்தியாக நான் முன்வைக்கிறேன். ஆடுங்கள், பாடுங்கள், உற்சாகமாக இருங்கள், ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள், அவ்வப்போது உதவி செய்யுங்கள். தானம் செய்வது என்பது அவர்களுக்கு வாழ வழிகாட்டுவதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை நாம் சோம்பேறி ஆக்கக்கூடாது. அதுவும் இந்த புத்தாண்டில் ஒரு செய்தியாக நான் வெளியிடுகிறேன். ஏனென்றால் தானம் என்ற பெயரில் நாம் செய்வதெல்லாம் ஏழைகளை இன்னும் கொஞ்சம் சோம்பேறியாக, அடுத்தவர் கைகளை எதிர்பார்ப்பவர்களாக ஆக்கிவிடுமே தவிர அவர்களை நிச்சயமாக உழைப்பாளிகளாக வாழ வழிவகுக்காது. எனவே அவர்களுக்கு தானம் செய்வது என்பது அவர்கள் வாழ வழிகாட்டுவதாக இருக்கட்டும் என்பதும் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.